ஒரு விவசாயி அவரோட நிலத்துக்கு தண்ணீர் ஆதாரத்தை தேடிட்டு இருந்தாராம். அந்த நேரம்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஒரு கிணறு வாங்கினாராம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தந்திரம் பிடிச்சவராம். அவர் என்ன பண்ணாராம், மறுநாள் அந்த விவசாயி வந்து தண்ணி எடுக்க வரப்ப, நீ என்கிட்ட இருந்து கிணறு மட்டும் தான் வாங்கின, தண்ணியை வாங்கலை, அதனால் தண்ணி தர முடியாது போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டாராம். இதை கேட்ட விவசாயிக்கு ஒரே சோகமாயிட்டு அரசர்கிட்ட போய் நியாயத்தை கேட்கலான்னு போனாராம். போகிறப்போ அந்த அரசர் என்ன பண்ணாராம், அங்கே இருந்த தெளிவான ஒரு மந்திரி பீர்பாலை கூப்பிட்டு இந்த கேஸை வந்து நீ எப்படியாவது சால்வ் பண்ணுன்னு சொன்னாராம். அப்போ அந்த பீர்பால் என்ன பண்ணாராம், அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு நீ ஏன் தண்ணி தர மாட்டேன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் நான் கிணத்தை மட்டும்தான் விற்றேன், தண்ணியை விற்கல, அதனால் அவர் அங்கே தண்ணி எடுக்க அவருக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பீர்பால் என்ன சொன்னாராம், அப்படியே ஆகட்டும், நீ சொன்ன மாதிரி நீ கிணத்தை வந்து விற்றுட்ட, அதனால் வந்து அந்த கிணத்துல தண்ணி நீ ஏன் வைக்கிற, ஒன்று அந்த தண்ணி வைக்கிறதுக்கு நீ காசு கொடு, இல்லையா அந்த தண்ணி மொத்தமும் நீ எடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப ஷாக் ஆகி அவரோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போனாராம். மாரல் என்னன்னா, எப்போவுமே நம்ம யாரையாவது ஏமாற்றி எதனா வாங்கணும்னு நினச்சா அது நமக்கே திரும்பி வரும்.